ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை குக்கிங் ஜர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் ஒரு கப் அரிசி மாவும் கொஞ்சம் வேர்க்கடலையும் இருந்தால் ஒரு ஹெல்தியான தட்டை ரெசிபி செய்யலாங்க. இந்த தட்டை வந்து மொறுமொறுப்பாக ரொம்ப சுவையாக இருக்குங்க. ஒவ்வொரு பைட் வந்து சாப்பிடும்போதும் அந்த கொத்தமல்லியோட வாசம் இவ்வளோ நல்லா இருக்கும், புதுமையாகவும் இருக்கும். தவறாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சுவையான தட்டையை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேங்க. ஒரு 125 மில்லி இருக்குது, கிராம் இருக்குது, அவ்வளோதான் இது. அதுக்கு ஒரு சின்ன கப்பில் வந்து அதே கப்பில் ஒரு 1/4 கப் அளவுக்கு ஒரு 50 கிராம் இருக்கும். அந்தளவுக்கு வேர்க்கடலையை நான் வந்து வறுத்து தோல் நீக்கி வச்சுருக்கேன். அதையும் எடுத்துட்டோம். அதை வந்து இப்போ ஒரு உரலில் சேர்த்து நம்ம இடித்து எடுத்துக்க போகிறோம். இந்த இடத்துல நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்திங்கன்னா நல்லா கொரன்னு அந்த பல்ஸ் மூடில் போட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப இடிக்கக்கூடாது. அப்போ தான் நமக்கு வந்து நல்லா மொறுமொறுப்பாக நல்லா தட்டை வந்து சாப்பிடும்போது அங்கங்கே அந்த வேர்க்கடலை வந்து கடிப்படும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த அளவுக்கு நான் வந்து இடித்து எடுத்துட்டேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் இந்த மாவு பிசைகிறதுக்காக ஒரு பெரிய தட்டு எடுத்துருக்கேங்க. தட்டில் வந்து இந்த ஏற்கனவே எடுத்த அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவோட ஏற்கனவே நம்ம வறுத்து இடித்து வச்ச வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு, அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சீரகம் எடுத்திருக்கேன். அந்த சீரகமும் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு தாராளமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இந்த கொத்தமல்லி தான் கொத்தமல்லி கீரை தான் இந்த தட்டைக்கே ஹைலைட். ரொம்ப நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும். இப்போ கொத்தமல்லியும் சேர்த்துட்டோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இதை எல்லா பக்கமும் படுற மாதிரி இது போல் கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இது போல் கலந்து கொடுத்துட்டு இப்போ ஒரு பக்கம் நான் வந்து ஸ்டவ்வில் எண்ணெய் காயறதுக்கு வச்சுருக்கேங்க. சூடாக இருக்கிற எண்ணெயை ஒரு கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கலாம். சுடு எண்ணெய் சேர்க்குறதால நமக்கு தட்டை நல்லா மொறுமொறுப்பாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், எண்ணெய் சேர்த்து இந்த மாவில் நான் வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து எடுத்துட்டேன். கலந்து கையில் இது போல் உருண்டை பிடிச்சி எடுத்தோம்னா இது போல் உருண்டை பிடிக்க வரணும். அப்போ வந்து நமக்கு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்க்காமல் லைட்டாக தண்ணியை தெளித்து நம்ம இதை வந்து பிசைய போகிறோம். தண்ணி தெளித்து இது போல் நல்லா இறுக்கி அழுத்தி பிசைகிறதால நமக்கு தட்டை வந்து விரிசல் இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது பாருங்கள், நான் வந்து இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி இந்த மாவு பாருங்கள், இது நல்லா பிசைகிறேன் பாருங்கள். இது போல் தான் பிசையணும். அப்போ தான் நமக்கு தட்டை வந்து விரிசல் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக நல்லா கிடைக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் வந்து இந்த பதத்துக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். சப்பாத்தி மாவை விட மாவு அளவுக்கு நான் வந்து பிசைஞ்சு எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், இது விரலை வெத்தி அமுக்கி காமிக்கிறேன், அழுத்தி காமிக்கிறேன். இதுதான் கரெக்டான பதம். இப்போ மாவு நமக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. இதை நமக்கு எந்த அளவுக்கு நம்ம தட்ட போகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம உருண்டை உருட்டிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டையாக தான் உருட்டினேன். நான் எடுத்த மாவில் எனக்கு வந்து ஒரு 10 உருண்டை கிடச்சிதுங்க. இது போல் எல்லாத்தையுமே உருண்டை உருட்டி வச்சுட்டேங்க. ஒரு உருண்டை உருட்டி வச்சுட்டேன். அதுக்கடுத்து இப்போது வந்து ஒரு எண்ணெய் கவர் எடுத்திருக்கேன். அந்த எண்ணெய் கவரில் வந்து இது போல் நான் வந்து 4 நாளாக தட்டி சேர்க்க போகிறேங்க. நீங்கள் பெரிய கவர் நிறைய நீங்கள் செய்யும்போது நீங்கள் வந்து பெரிய கவர் எடுத்து கூட நீங்கள் இது போல் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் கவர் மேலே நான் வந்து 4 உருண்டை வச்சுருக்கேன். அதுக்கடுத்து ஒரு பிளாஸ்டிக் கவரை இது போல் கட் பண்ணி எடுத்து நான் வந்து இது போல் இடிக்கிற உரல் இருக்கு இல்லையா, அதில் தான் நான் வந்து இதை வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்தேன் பாருங்கள். ஒரே சமமாக நல்லா வருங்க. இது போல் நம்ம தட்டுறதை விட இது போல் பண்ணுறதால நமக்கு சமமாக ரொம்ப நல்லா கிடைக்கும். இல்லைன்னா இது போல் இடி உரல் இல்லைன்னா நீங்கள் வீட்டில் லஞ்ச் பாக்ஸோ கீழே வந்து ஒரே சமமாக இருக்கிற ஒரு கிண்ணம் வச்சு கூட நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே நேரத்தில் நம்ம வந்து நிறைய தட்டைகள் இது போல் செய்யலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள்.
ஈஸியாக இந்த தீபாவளி வரப்போகுது. நீங்கள் தட்டை அதிகமாக செய்யும்போது அது போல் நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் எடுத்த 4 தட்டையுமே இது போல் நான் வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டேன். எல்லா பக்கமும் ஈவனாக தட்டை வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஏற்கனவே எண்ணெய் வச்சுருந்தேன். எண்ணெய் நல்லா சூடாகிருக்கு பாருங்கள். தட்டை இந்த அளவுக்கு இருக்கணும். நான் காமிச்சேன் பாருங்கள். இது போல் மொத்தமாக இருக்கணும். ரொம்ப வந்து மெலிசாக தட்டக்கூடாது. மெலிசாக தட்டினா இந்த தட்டை வந்து பெண்ட் ஆகும். கொஞ்சம் நல்லா ஒரு தடிமனாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், எண்ணெயில் சேர்த்துட்டோம். எண்ணெயில் சேர்த்து கொஞ்சம் நேரம் இதை வந்து கலரக்கூடாதுங்க. அப்படியே இருக்கட்டும். நல்லா வந்து கொஞ்சம் ஒரு பக்கம் நல்லா செவந்து வரட்டும். செவந்து வந்த உடனே இதை வந்து இது போல் கரண்டி வச்சு இது போல் திருப்பி விட்டு நல்லா பொரித்து எடுத்தோம்னா, நம்ம தட்டை முதல்ல சேர்க்கும்போது நிறைய பபுள்ஸ் வரும். அது வேக வேக நம்ம தட்டை பபுள்ஸ்லாம் அடங்கிடும். பபுள்ஸ்லாம் அடங்கி கடைசியில் வந்து சுத்தமாக பபுள்ஸ் அடங்குற உடனே நம்ம தட்டை வந்து நல்லா வெந்துடுச்சின்னு அர்த்தம். அப்போ நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கு பர்ஃபெக்டான தட்டை ரெடிங்க. நீங்களும் தவறாமல் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்குங்க. நான் இது போல் நான் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். ரொம்ப முறுமுறுப்பான தட்டை கிடைக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து நம்மளோட தட்டையும் வெந்துடுச்சிங்க. இப்போ நம்ம எடுத்துட்டோம். அதுக்கடுத்து 2வது முறையும் போட்டு நான் வந்து தட்டை எடுத்துட்டேங்க. இது போலே இருந்த மாவுலாம் நான் வந்து பொரித்து எடுத்துட்டேன். சூப்பரான தட்டை ரெடிங்க. நீங்களும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்தியான தட்டையை நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ஹெல்தி ரெசிபிஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. அதையும் பாருங்கள். தேங்க்யூ.